அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரகங்களால் நமக்கு ஏதாவது ஃபேவரபுளாக இருக்கா அல்லது அன்ஃபேவரபுள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதிலிருந்து எதாவது மீண்டு வருவதற்கான இறை அருள் கிடைக்குமா, இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் முக்கியமான விஷயம், குரு பகவான் 2 ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார். குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தபடியாக உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு போகிறார் குரு. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்குரியவர் புதன், அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக புதன் 3 ராசியில் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் கோச்சாரத்தில் இருக்கார். அவர் இந்த மாதம் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அவர் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சக ராசிக்கு போகிறார். ஆக குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் அத்தனை கிரகங்களும் 2-3 ராசியில் சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் நமக்கு மாறுபட்ட பலன்கள், நன்மை தீமை கலந்ததாய் எல்லா விஷயங்கள்லையும் இருக்கும். இதை முதல்ல தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த விரிவான விளக்கத்தை சொன்னேன். இப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கார். அப்புறம் இந்த மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2க்கு போகிறார். அதுக்கப்புறம் இந்த மாதம் 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை. 1ல் இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து கூடும். 7ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள் கூடும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். இதுதான் உங்களுக்கான பலன். ஸோ அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசியில் புதன் இருக்கிறது தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த மாதத்தில் சனி பகவான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் வக்கரகதியில் இருந்தவர் இந்த மாதம் 12ஆம் தேதியோட அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் தான் உங்களுக்கு சொல்லணும். இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எப்பயுமே எஃபெக்டிவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும். சுறுசுறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் அங்கே வந்துடுவார். இது அத்தனையும் உங்களுடைய ராசிநாதனும் வரப்போகிறாரு. இது அத்தனையும் உங்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதில் அருள் புரிய போகிறார், நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பெரிய எய்ம் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். அந்த எய்மை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுடைய கோல், உங்களுக்கான ப்ராஜெக்ட், அதை இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி அந்த முயற்சி ஸ்தானத்தில் தான் கிரகங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியங்கள் கைகூடும். அதுக்கு இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான இடமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கமிஷன் தொழில், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் நீங்கள் கன்னி ராசியில் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, இந்த புதன் இருக்கிறலாம் யாரெல்லாம் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறை, மீடியா, மார்க்கெட்டிங், ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபம் வருமானங்கள் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் ஆகலை, எதிர்பார்த்த விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விற்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க.
அம்மா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அம்மாவால் நன்மை உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு, இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பார்வை. ஆக 19ஆம் தேதிக்கு அப்புறம்தான் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உண்டு. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அப்போ உங்களுக்கு ரெக்கக்னைஸ் உண்டு. எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் செக்டரில், கவர்மெண்ட் சர்வீஸில், எனி அதர் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, போனஸ்ஸு, இன்சென்டிவ், ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் நான் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், ரோல் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா செலக்ட் ஆவீங்க. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு. இன்டர்ன்ஷிப் கிடைக்குமான்னா கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன். இது அத்தனையும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எனக்கு நல்ல ஒரு சர்வெண்ட்டை எதிர்பார்க்குறேன், வேலையாட்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், வீட்டில் அதற்கான சுச்சுவேஷன் இல்லைங்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வாடகைக்கு வீடு கிடைக்கல, எப்போ கிடைக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு மாற்றத்துக்கான வாய்ப்பு, அல்லது நல்ல வீடு உங்களுக்கு ரெண்டடுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், அல்லது உங்கள் வீட்டில் இது வரைக்கும் யாருக்கும் வாடகைக்கு வராதவங்க வருவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. அதில் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு என்டர்பிரனர், அதாவது தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க, குறிப்பாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அரசாங்கத்தால் உங்களுக்கு யாரெல்லாம் பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, உங்களுக்கு செலிபிரிட்டியுடைய தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான சுச்சுவேஷன் இன்னுமே கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் பெருசாக ஷேரில், ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லுமே அடக்கி வாசிங்க. எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும், பட் நடைமுறை இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கவனம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விநாயகர் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ வழிபாடு அதிகப்படுத்துங்க. வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தே நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.